மட்டன் மந்தி ஒரிஜினல் மந்தி சவுதி மதீனாவில் ஒரிஜினல் மந்தி தான் மட்டன் மந்தி. இது சுரைக்காய் சாம்பார் பச்சைப்பயிறு. சவுதியில் ஒரிஜினல் மந்தி சாப்பிட்டு அவருக்கு தூக்கம் வருது. இங்கே ஹவுஸு டிரைவர் அரபி கொடுக்கறதுல வறுமையில் கஷ்டப்படுற ஜீவனு. சம்பளம் குறைவு. 20 வருஷமாக இங்கே கடந்து பாவப்பட்ட ஆள் இவர். நான் இப்படி கடந்து கஷ்டப்படுறேன். எனக்கு நீங்கள் சேனலை என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸ் போடுவேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பணிவுடன் கேட்கல. மந்தி டெய்லி சாப்பிடுங்க. மந்தி பிரியாணி இங்கே குழி பிரியாணி குழி நோண்டி மந்தி செய்வாங்க. நல்ல மந்தி நல்லா இங்கே ஒரிஜினல் மந்தியே இங்கே தான். இங்கே மந்தி எமினி கடை இருக்குது, லெபனானி கடை, ஆப்கானிஸ்தான் கடை, பாகிஸ்தான் எல்லாம் மந்தி சாப்பாடு சும்மா டேஸ்டியாக செய்வாங்க. சவுதி அரேபியாவில் மதீனா சைடு இந்த பாருங்கள் மந்தியை சாப்பிடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி டிரைவர்மாருக்கு கிடைக்கும். அல்லைவென்றா சொந்தமாக சமைச்சு இந்த ரூமில் கிடக்குன்னு தனிமை இடை. குடும்பம் கிடையாது. பொண்டாட்டி புள்ளவெல்லாம் விட்டுட்டு 2 வருஷத்துக்கு 1 மாதம் லீவு கிடைக்கும். 20 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை. வறுமை கஷ்டங்கள். பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் இங்கே உள்ள சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 25,000 ரூபா, 30,000 ரூபா ஊருக்கு அனுப்பிட்டு 3,000 ரூபா இந்த ஊர் காசு 200 ரியாலை வச்சு நாங்கள் சாப்பாடு சொந்தமாக செஞ்சு சாப்பிடணும். எப்பயாவது அரபி வீட்டில் இதே மாதிரி கொடுப்பாங்க. எல்லார் இடத்தும் நல்ல இடம் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். நைட்டில் கொஞ்சம் வேலை வரும், பகலில் வரும். டைமிங் கிடையாது. எல்லா நேரமும் வேலை வரும். எந்த நேரமும் சாப்பிடணுன்னு டைமிங் கிடையாது. எந்த நேரம் கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கணும். சரியான கறி. பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போது ஃபோனு வரும், குளிக்கும் போது ஃபோனு வரும். பாருங்க, அவருக்கு குஷியாக இருக்குது. வருஷத்துக்கு 4 வாட்டி இந்த மாதிரி கறி சோறு கிடைக்கும். எல்லார் வீட்டிலையும் நல்ல சாப்பாடு கிடைக்காது. சில வீட்டில் தான் நல்ல சாப்பாடுகள் வரும். நீங்கள் உதவுங்கள். உங்கள் பொன்னான கையில் அந்த சப்ஸ்கிரைபிள் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய உதவியை கொண்டு நான் முன்னேறுகிறேன். வயசு 50 ஆகிவிட்டது. 30 வயசில் கல்ஃபு கண்ட்ரிக்கு வந்தது. இங்கே உள்ள ஆளுவெல்லாம் பயங்கரமான ஆளுவோ. ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு நமக்கு உதவுறதுக்கு இங்கே உள்ள நாட்டில் மக்கள் செய்யாது.
அடிமை கொத்தடிமையாகவும் கஷ்டங்களும் கொத்தடிமையாக கொத்தடிமையாக குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுத்தான் கடக்கணுமா இருக்கணுமா. என்ன செய்ய, காலம் போக்கு அப்படி ஆச்சு விட்டது.